கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23. ஆவியின் கனியோ ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம். இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. தேவன் மனிதனை படைக்கும் பொழுது 3 பகுதிகளாக படைத்திருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை கண்ணில் பார்க்கலாம், ஆவியும் ஆத்மாவையும் கண்ணில் பார்க்க முடியாது. இந்த சரீரத்தை காட்டிலும் மிக மேன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள இதுதான் ஆவியும் ஆத்மாவும். ஆனால் மனிதனுக்கு இந்த ஆவி ஆத்மாவை குறித்த உணர்வு இல்லை. உள்ள ஒரு வேதத்தில் இதை வெறும் ஆவின்னு சொல்லலை, இதை ஒரு மனிதன் என்று சொல்லியிருக்கிறது. உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன்தான் இந்த புறம்பான மனுஷனை இயக்கி கொண்டிருக்கிறான். அந்த உள்ளான மனுஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறான். உள்ளே ஆவி, ஆத்மா. இந்த ஆவியை கர்த்தர் மனிதனுக்குள்ளே எதற்காக வைத்தார்? ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்கிறார். சும்மா உயிரை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை. ஆவி நம்மளை உயிரோட வாழ வைக்கிறதுக்காக மட்டும் கர்த்தர் ஆவியை வைக்கல. இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையையும் கொடுக்கும்படியாக உள்ளே ஒரு ஊற்றாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இட்ஸ் அ ஃபவுண்டன். உள்ள ஒரு ஊற்று மாதிரி கர்த்தர் வைத்திருக்கிறார். சந்தோஷத்தையும், சமாதானத்தையும், நிம்மதியையும், வாழ்வையும், சுகத்தையும், பலனையும், ஆரோக்கியத்தையும், செல்வத்தையும், செழிப்பையும் ஊற வைக்கிற நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு ஊற்றாக கர்த்தர் இந்த ஆவியை உள்ள வைத்திருக்கிறார். ஆகவேதான் ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை அல்லது உன் ஆவியை காத்துக்கொள், அதனிடத்தினின்றுதான் ஜீவ ஊற்று புறப்பட போகிறது. ஜீவ ஊற்று எந்த அளவு நாம் காத்துக்கொள்கிறோமோ அந்த அளவு நமக்குள்ளிருந்து புறப்பட போகிறது. அதை காத்துக்கொள்ளாமல் விட்டுட்டோம்னா ஜீவ ஊற்று எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஜீவ ஊற்று தூத்து போயிடும். ஜீவ ஊற்று அடைக்கப்பட்டுரும். ஆண்டவராக இயேசு அந்த ஊற்றை திறந்து வைத்தார். ஆதாம் பாவம் செஞ்சபடியினால் ஊற்று அடைக்கப்பட்டு விட்டது. அடைக்கப்பட்ட ஊற்றை இயேசு என்ன செய்தார்? திறந்து விட்டார். ஊற்றை திறந்து விட்டார். இயேசு உள்ளத்தில் வந்திருக்கிறார். உள்ளத்தில் வந்ததனுடைய நோக்கம் உள்ள இருந்து நமக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த ஊற்றின் மூலமாய் கொடுக்கும்படி. அந்த ஊற்று இல்லாமல் கர்த்தர் கொடுக்க மாட்டார். அந்த ஊற்றின் மூலமாய் நமக்குள்ளே கொடுக்கும்படி தான் இயேசு உள்ள வந்திருக்கிறார். ஆகவேதான் இயேசு சொன்னார், மனிதனுடைய வாய்க்குள்ள போகிறது அவனை தீட்டுப்படுத்தாது, மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். அதனால இயேசு என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய இருதயத்தை அல்லது ஆவியை காத்துக்கள். அதுக்குள்ள இருந்து புறப்படுறதுதான் ஜீவன். அதுக்குள்ள இருந்து புறப்படுறதுதான் அருமையானவர்களே சந்தோஷம். அதுக்குள்ளேருந்து புறப்படுறதான் சமாதானம். அதுக்குள்ளேருந்து புறப்படுறதான் நீதி. அதுக்குள்ளேருந்து புறப்படுறதான் ஞானம். அதுக்குள்ளேருந்து தான் எதிர்காலம் புறப்பட போகிறது. உன் குடும்பத்துக்கான எதிர்காலம், உன் பிள்ளைகளுக்கான எதிர்காலம், உன்னுடைய வாழ்வுக்கான எதிர்காலம், உன்னுடைய கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் கர்த்தர் உன் இருதயத்துக்குள்ளேருந்து தான் புறப்பட பண்ணும்படி கர்த்தர் அதுக்காகவே இருதயத்தை வைத்திருக்கிறார். அதுக்காகவே உள்ளத்தை வைத்திருக்கிறார். இப்போ அதை ஊற வைக்கிற அல்லது அதுக்கான ஒரு சாவி, அந்த ஊற்றுக்கான ஒரு சாவியைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த சாவி தான் என்னது? அன்பு. அன்பு அன்பு தான் இந்த ஊற்றை திறந்து விடும். அன்பு தான் இந்த ஊற்றை ஊற வைக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வேற எதுவுமே கொடுக்கலங்க. வேற எதையும் அவர் இந்த உலகத்தில் காண்பிக்கும்படி வரவில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல பரலோகத்திலிருந்து இவ்வளவு தூர பிரயாணம் பண்ணி வந்ததனுடைய நோக்கம் மனிதனுக்கு அன்புனா என்னன்றதை காண்பிக்கிறதுக்காக. அன்பில்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புனா என்னன்னே தெரியாத ஒரு உலகத்துக்குள்ள வந்துட்டோம்.
ஏன்னா பிசாசு தேவனுடைய எதிரி. அவன் அதுதான ரூட்டு, அன்புதான ரூட்டு. அந்த அன்பை உலகத்திலிருந்தே எடுத்துறணும்னு பிரயாசப்படுகிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை, விரோதம், வைராக்கியம், தேசங்களுக்கு இடையில பகை, அருமையானே ஜனங்களுக்கு இடையில பகை, ஜாதிகளுக்கு இடையில பகை, வைராக்கியம், கோபம், அருமையானே குடும்பத்துக்குள்ள கோபம், குடும்பத்துக்குள்ள வைராக்கியம், இதெல்லாத்தையும் பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜெக்ட் பண்ணி மனிதனுடைய ஆவிக்குள்ள தேவன் கொடுத்த அந்த ஆதியில தேவன் கொடுத்த அந்த அன்பு அல்லது கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் கொடுத்த அன்பு ஒரு துளி கூட இல்லாமல் பண்றதுக்கு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த காலை நேரத்தில் இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களுக்குள்ளே அந்த அன்பின் துளியை, அன்பின் ஊற்றை உங்களுக்குள்ளே ஊற்றி விடும்படியாகத்தான் உங்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அந்த அன்பின் ஊற்றை உள்ள ஊற வைக்கணும். அந்த அன்பு அந்த திறவுகோலை உள்ள கொடுத்து அதை குறித்த ஒரு வெளிச்சம், அதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் என் மேல் அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன். இன்னொரு முறை சொல்லுங்க, மறுபடி சொல்லுங்க. யோசித்துக்கிட்டு இருந்தேன் அன்பை குறித்து, கிறிஸ்துவனுடைய அன்பு. அருமையானவர்களே பாருங்க, அவர் கூடவே இருந்து அவரிடத்துல நன்மைகளை பெற்று, ஆசீர்வாதங்களை பெற்று, அவரிடத்துல தயவை பெற்று, அன்பை பெற்று, ஜீவனை பெற்று, வார்த்தையை கூட பெற்று, அவ்வளவையும் பெற்ற சீமோன் பேதுரு, எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது, இயேசுவை என்ன செய்தான்? மறுதலித்தான். நம்ம கற்றுக்கொள்ளணும் பாடம், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இவன் எப்பவுமே தேவனிடத்துல வரும்போது, ஆண்டவரே நான் உங்களை விடவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லாதீங்க, சரியா? சொல்லவே சொல்லாதீங்க. அது என்னன்னா நம்ம மாம்ச பலத்தை, நம்ம சுய பலத்தை நம்புற மாதிரி ஆயிடும். கர்த்தாவே நீங்க என்னைய ஒரு நாளும் விட மாட்டீங்க. கர்த்தரை உயர்த்தணும். இந்த மாம்ச பலம் பேதுருக்குள்ள வந்துச்சு பாருங்க. அவன் சொன்னான், ஊரே உம்மை விட்டு போனாலும், உலகமே உம்மை விட்டு போனாலும் அடியேன் இருக்கிறேன் பாருங்க. சீமோன் பேதுரு, ஒரு நாளும் உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன் ஆண்டவரே. நீங்க என்ன வேணாலும் செக் பண்ணி பாருங்க, உங்களை விட்டு நான் ஒரு நாள் என்ன செஞ்சிட மாட்டேன், போக மாட்டேன். நான் தன்னை, தன் சுயத்தை, தன் சுய பலத்தை நம்பி வாயை திறந்து சொல்றான் பாருங்க. ஒரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கை உங்க சுய பலத்தை நம்பி வாழ்றது இல்ல, கர்த்தருடைய கிருபையை நம்பி வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நாட் யுவர் எஃபர்ட், இட்ஸ் நாட் யுவர் எஃபர்ட். இது உங்களுடைய அந்த முயற்சியினால, உங்களுடைய பிரயாசத்தினால, உங்களுடைய பலத்தினால வாழ்ற வாழ்க்கை கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தருடைய கிருபையை நம்பி, கர்த்தருடைய இரக்கத்தை நம்பி, கர்த்தருடைய தயவை நம்பி, கர்த்தருடைய அன்பை நம்பி வாழணும். நீங்க எப்பவுமே முந்திரி பட்டதான். நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க, பேதுரு எப்பவுமே யாருன்னா எல்லாம் அமைதியா இருப்பாங்க. இவன் ஒருத்தர் தான் டக்குன்னு கடலை குதிப்பான். எல்லாரும் அமைதியா இருப்பான், பட்டாலும் குதிப்பான். இவர் தான் இயேசுநாதர், நான் மனுஷகுமாரன் கல்வாரிக்கு போகணும், பாடுபடணும், சிலுவையில் அறையப்படணும் அப்படிலாம் இயேசு சொல்லும் போது இம்மீடியட்டா கூப்பிடுறான், இங்க வாங்க ஆண்டவரே. என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைதான் வரலாமா? என்ன நீங்க உங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பாடுபடுறது சிலுவையில. இவன் என்ன சொல்றான்னா, நாங்கள்லாம் கூட இருக்கோம், உங்களை சிலுவையில் அறைய விட்டுருவோமா? அந்த மாதிரி இனிமேல் அந்த மாதிரி பேச்சே என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நாங்களாம் பாடி கார்டு மாதிரி இருக்கணும், சுற்றி நிற்கிறோம். உங்களோட இடம் பிடிக்கிறது யாரும் அப்பவுமே ஐயா கண்ணத்தான் முன்னால் நிறுத்துறான். கத்தை பார்த்தாரு, இப்போ பயங்கரமான வார்த்தை. அப்பாலே போ, பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தியன்.
மனுஷனுக்கேற்றவைகளை என்ன செய்கிறாய்? கிறிஸ்தவ வாழ்க்கை மனுஷனுக்கேற்றவைகளை சிந்தித்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. தேவனுக்கு ஏற்றவைகள். தேவனுக்கு ஏற்றவைகள் என்ன? அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். இதை நினைச்சு வாழ்றது. ஆகவே இங்கேயும் கடைசி வரைக்கும் ஐயா அப்படியே தான் இருக்க. கடைசி வரைக்கும் ஐயா மாறவே இல்லை. இங்கேயும் இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, என்னை ஒருத்தர் காட்டி கொடுப்பான், என்னை ஒருத்தர் இது பண்ணுவான், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சொல்றான் யார் போனவாங்க எப்ப போகட்டும், அப்படியே உங்களுக்கு என்ன செய்யவே மாட்டேன். இம்மீடியட்டா சொன்னாரு, உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். சொன்னார், இன்னைக்கு சேவல் 2 முறை கூவுகிறதுக்கு நன்மை, நீ என்னை 3 முறை என்ன செய்ய. உடனே என்ன நினைச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? இப்படி ஏசு சொன்னது என்ன நினைச்சிருப்பா தெரியுமா? நான் சொல்றேன், கற்பனை தான். என்ன நினைச்சிருந்தேன்? செக் பண்ணி பார்ப்போமா? ஆண்டவரே டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? உங்களுக்கு எனக்கு சேலஞ்ச். நீ பார்க்க ஆனாவது மறுவிக்கிறேன். ஒரு கர்த்தரோட சேலஞ்ச். கர்த்தரை ஒரு நாள் என்ன செய்யாதுங்க? சேலஞ்ச். கர்த்தர் என்ன சொல்றாரோ ஆமென் ஆண்டவரே, எஸ் லார்ட் சொல்றாரு. கரெக்டா இயேசு சொன்ன மாதிரி ஐயா என்ன பண்றாங்க? சொன்ன மாதிரி அவரும் மறுதளிப்பன் தான் சொன்னார். இங்க வெறும் மறுதளிக்க மட்டும் தெரியாது. ஐயா என்ன சொன்னாரு? நம்பர் 1 மறுதளிச்சார். நம்பர் 2 தெரியவே தெரியாதுன்னு சத்தியமா தெரியாது. எனக்கா நானா இயேசுவா அப்படியா? அப்படி ஒருத்தர் இங்க இருந்தாலும் எனக்கு தெரியாது சிஸ்டர். சத்தியம். 2வது 3வது இன்னொரு இருந்தான். இதெல்லாம் கூட அதுதான் பயங்கரம். என்ன தெரியுமா? சபித்தான் பயங்கரமான மறுதளித்தான், சத்தியம் பண்ணான், சபிச்சான். அதுக்கப்புறம் சபிச்ச 3வது முறை மறுதளிக்கிறான் பாருங்க. மறுதளிக்கிற நேரம் ஏன் சங்கடம் இருக்கிறது? அந்த சீனை கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பார்க்க. இயேசு அப்படி திரும்பி பார்க்கல, ஒண்ணுமே சொல்ல. இயேசு திரும்பி பார்க்க, நான் சொல்லட்டுமா? அந்த பார்வை அன்பின் பார்வை, அது கோபத்தின் பார்வை அல்ல, எரிச்சலின் பார்வை அல்ல. அது என்ன பார்வை? அன்பின் பார்வை. இவ்வளவு பண்ண பிறகு அன்பு செலுத்துகிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. மறுதளித்த பிறகும், தெரியாத சத்தியம் பண்ண பிறகும், சபித்த பிறகும் அந்த பேதுருவை கர்த்தர் நேசித்து அந்த அன்பின் பார்வையை திருப்பினார் பாருங்க. அதுக்கப்புறம் அவனால அந்த என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. வெளியே போய் தேம்பி 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 அழுந்தான். மனம் கசந்து என்ன பண்றான்? கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். பேதுருடைய உள்ள அன்னையிலிருந்து எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. இந்த இயேசுநாதனை நான் மறுதளிச்சுக்கிறேன், இந்த இயேசுநாதனை சத்தியம் பண்ணிக்கிறேன், அவரோடயே இருந்து அவருடைய சாப்பாடை சாப்பிட்டு அவருக்கு பின்னாலே வந்து எவ்வளவு வார்த்தைகளை கேட்டு நித்திய ஜீவ வசனங்களை எல்லாம் கேட்டு இவ்வளவும் எனக்குள்ள இருந்து இவ்வளவும் நடந்து இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்று இவ்வளவு நன்மைகளை பெற்று இவ்வளவு மகிமையை நான் பார்த்து இந்த இயேசுவை என் குருவை என்னுடைய தகப்பனை என்னுடைய சிநேகிதனை கடைசியில் சொன்னாரு, இனி நான் உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன், உங்களை நான் எப்படி சொல்ல போறேன்? என்னுடைய லவ்வபிள் ஃப்ரெண்ட நான் என்ன பண்ணிட்டேன்? மறுதளிச்சுட்டேனேன்னு அவனுடைய உள்ளம் வேதனைப்படுது பாருங்க. அவனுடைய இருதயம் வேதனைப்படுகிறது, அவனுடைய மனது வேதனைப்படுகிறது. சில நேரங்களில் நமக்கும் நாம் செய்த சில காரியங்கள் நம்முடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறது.
நாம செஞ்சிட்டோம். ஆனா செஞ்ச பிறகு அது நம்முடைய உள்ளத்துக்குள்ள சில உணர்ச்சிகளை கொடுக்கிறது. ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேனே, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, ஐயோ நான் இப்படி பேசிட்டேனே, ஐயோ நான் இப்படி இந்த மாதிரி நடந்துகிட்டேனே, என் வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்துச்சு, இவ்வளவு நல்ல காரியங்கள் என் வாழ்க்கையில் நடந்து, இவ்வளவு ஆசீர்வாதத்தை நான் பெற்று, என் தேவனுக்கு விரோதமா சில காரியங்களை செஞ்சிட்டேனே, என் தேவனுக்கு விரோதமா சில காரியங்களை யோசிச்சுட்டேனேன்னு நம்முடைய உள்ளம் அப்படியே குமுறுகிறது. சில நேரத்துல நம்முடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. நான் சொல்லட்டுமா, இப்படித்தான் அவனும் வேதனைப்பட்டான். வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பேதுருவை கர்த்தர் எப்படி அன்பினால டீல் பண்ணார்ன்றதை காமிக்கப்படுறாங்க. இந்த பேதுருவை எப்படி டீல் பண்ற, இந்த பேதுருவை எப்படி டீல் பண்ற, வாசிங்க. இந்த பேதுருவை எப்படி டீல் பண்றான்றத அற்புதமான சில காரியங்கள் நான் சொல்றேன். வாசிப்போம். மார்க் சுவிசேஷம் 14. சில பெண்கள் உயிர் பிறந்த நாள்ல இயேசு உயிர் பிறந்துட்டார், மரித்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆவது நாள் உயிர் பிறந்துட்டாரு. அவருடைய கல்லறையை போய் பார்க்க போறாங்க. அங்க இயேசு இல்லை. இயேசு இல்லைன்ற வருத்தத்தில் இருக்கும்போது அங்க ஒரு தூதன் இருக்கிறான். வெள்ளை அங்கி தரித்த ஒரு வாலிபன் உட்கார்ந்து இருக்கிறான், தேவ தூதன். அவன் பேசுறான் பாருங்க. 5வது வசனம் 16:5. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் சீஷரிடத்துக்கு போய் அப்படின்னாலே அதுக்குள்ள யார் வந்துட்டா? பேதுரு வந்துட்டானா? பேதுரு இருக்கானா? எதுக்கு ஸ்பெசிபிக்கா சீஷரிடத்துக்கு போங்கன்னாரு? சொல்லிட்டு கர்த்தர் பேதுருவை தனியா சொல்றாரு பாருங்க. பேதுருவின் இடத்துல போய் சொல்லுங்க, நான் என்ன செஞ்சுட்டேன். நானா இருந்தா, அதாவது நான் இயேசுவாயிருந்தார், இந்த பேதுரு என்னை சபித்து என்னை தெரியாதுன்னு சத்தியம் பண்ணி என்னை மறுதலிச்சிருந்தா, நான் 3ஆவது நாள் உயிர் பிறந்தோடனே முதல்ல சொல்ற வார்த்தை தூதன் மூலமாகவும் யார் மூலமாகவும் என்ன சொல்லுது தெரியுமா? நான் உயிர் பிறந்துட்டேன். அந்த விஷயத்தை அந்த பயிர் அவன் மட்டும் இதை என்ன செஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சுக்கூடாது. அவன் இதை சொல்லவே சொல்லாது. நான் யார வேணாலும் பார்ப்பேன், பேதுரு முகத்துல கூட நான் என்ன செய்ய மாட்டேன், முடிக்க மாட்டேன். என்னன்னா நமக்கு விரோதமா தப்பு செஞ்சுட்டா கூட நம்ம மன்னிச்சிடறோம். நம்மளே சொல்லுவோம், துரோகம் பண்ணா. சீமோன் பேதுரு பண்ணது என்னது? தப்பு இல்ல, துரோகம், மறுதலிச்சாங்க. ஆனா கர்த்தர் ஸ்பெசிபிக்கா சீஷரிடத்துக்கும் பேதுருவிடத்துக்கும் போய் எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு வருது. இந்த காலங்களிலே தேவனை விட்டு தூரமாய் இருப்பது போல, தேவ பிரசனத்தை விட்டு தூரமாய் இருப்பது போல, தேவனுக்கு இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே, இப்படி தெரியாம பண்ணிட்டேனே, இந்த மாதிரி என் வாழ்க்கையில நடந்துருச்சு, இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில இப்படி விட்டுட்டேனே, தவறா விட்டுட்டேனே, என் வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு தவறு நடந்துருச்சேன்னு நீ உட்கார்ந்திருப்பாயானால், இந்த இடத்துல நீ உட்கார்ந்திருப்பாயானால், கர்த்தர் இனிமேலும் என் வாழ்க்கைக்குள்ள வருவாரா? இனிமேலும் என் வாழ்க்கைக்குள்ள வந்து அற்புதம் செய்வாரா? இனிமேலும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுப்பாரா, ஒரு அசைவை உண்டாக்குவாரா என்று நீ உட்கார்ந்திருப்பாயானால், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மற்ற எல்லார்கிட்டையும் வர்றேன், ஆனா ஸ்பெஷலா விசேஷித்த விதத்துல இந்த மாதிரி உட்கார்ந்திருக்கிற உன்னிடத்துல, இந்த மாதிரி நினைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிற உன்னிடத்திலே நான் பலப்படுகிறேன். உன் வாழ்க்கையில நான் அப்போது செய்ய விரும்புகிறேன், உன் வாழ்க்கையை நான் மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறேன். Because I am God of love. நான் அன்பின் தேவன். உன்னிடத்தில் எதையுமே எதிர்பார்க்காதவர்.
பேதுருவே என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? பேதுருவே என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? இனியெல்லாம் கர்த்தர் என்கிட்ட எங்க வரப்போறேன், இனிதான் கர்த்தர் எப்படி என்கிட்ட பேசுவார். இவனுக்கே அவன் மூஞ்சில முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனுடைய எண்ணமே என்ன தெரியுமா? கர்த்தருடைய முகத்தில் நான் எப்படி முடிப்பேன், இயேசுவின் முகத்தில் நான் எப்படி முடிப்பேன், இயேசுவின் முகத்தை நான் எப்படி பார்ப்பேன். இந்த உணர்வுல தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த மாதிரியான ஒரு கான்சியஸ்னஸ்ல தான் பேதுரு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இனி நான் கர்த்தரை எப்படி, இனி நான் அந்த இயேசுவை நான் எப்படி பார்ப்பேன் பாருங்க. உண்மையா அவனுக்கு அந்த எண்ணத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, அந்த எண்ணத்துல இருந்து அவனை விடுதலையா இருக்கணும், அந்த எண்ணத்துல இருந்து விடுதலையா இருக்கணும். ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்னே ஒரு திட்டம் பண்ணி வச்சுட்டேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுருவுக்கு கொடுத்த அந்த வெளிப்பாடாகிய கல்லின் மேல என் சபையை கட்டுவேன். சபையை கட்டுற அந்த பணியில மற்ற எல்லா சீஷர்களை விட பேதுரு தான் முக்கியமா இருக்க போகிறான் என்று கர்த்தர் ஏற்கனவே திட்டம் பண்ணிட்டார். இப்ப பேதுருவை கரெக்ட் பண்றார். நான் சொல்லணுமா? உங்களை குறித்து உலக தோற்றத்துக்கு முன்பே கர்த்தர் பண்ண திட்டம், கர்த்தருடைய நோக்கம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணுன்றதுக்காக நீங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய அன்பின் கரம் நீங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் கர்த்தர் வருவாருங்க. முகத்திலேயே முடிக்க முடியாது என்ற நிலைமையில் இருக்கிறான். கர்த்தர் சொல்லி விடுறாரு, சீஷரிடத்துக்கும் பேதுருவிடத்துக்கும். அது மட்டுமல்ல, இன்னொரு விவரத்தை நான் சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். இங்க 2 சீஷர்கள் நடந்து போறாங்க. நடந்து போற 2 சீஷர்கள் பேசிக்கிட்டே போறாங்க. யாரை பற்றி தான் பேசிட்டு போறாங்க? இயேசுவை பற்றி தான் பேசிட்டு போறாங்க. இப்ப கூடயே யார் நடந்து போறது? ஆனா இவங்களுக்கு இதான் சம்பவம். அப்புறம் போயிட்டே இருக்கும் பொழுது கர்த்தர் சில வசனங்களை பேசுகிறார், வார்த்தைகளை பேசுகிறார். அந்த வார்த்தைகளை பேசி அப்பம் விட்டு கொடுக்கும் பொழுது அவருடைய கண்கள் என்ன செய்யப்படுகிறாங்க? திறக்கப்பட்டு இவர் தான் கர்த்தர், இவர் தான் இயேசுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல நடக்கிறத பாருங்க. 32 பாருங்க, 31 வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்ப போய் 11 அவனோடு இருந்தவர்களும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, ஒரு ஆள் இல்ல, யார் அந்த ஒரு ஆளு? 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு. யாருக்கு தரிசனமானார்? சீமோனுக்கு ஸ்பெஷலா தனியா தரிசனமா இருக்கிறார். 11 பேருக்கும் தரிசனமா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? கர்த்தர் உயிர்த்தெழுந்து எங்க எல்லாருக்கும் என்ன செய்தார்? இவரு இயேசு ஸ்பெஷலா போறாருங்க, விசேஷித்த விதத்துல. நான் சொன்னேன், உயிர்த்தெழுந்தது இயேசுவுக்கு அவருடைய மனமெல்லாம் மற்ற காரியங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமா யார் மேலதான் இருந்துச்சு தெரியுமா? இந்த மறுதலித்த பேதுரு, இந்த சபித்த பேதுரு, இந்த சத்தியம் என்ன பேதுரு, இந்த பேதுருவை டீல் பண்ணணும், இந்த பேதுருவை என் பிள்ளைய மாற்றணும், இந்த பேதுருவை என் ஃப்ளாக் என்னுடைய மந்தைக்குள்ள கொண்டு வரணும், இந்த பேதுருவை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டத்தை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றணும். திரும்ப 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 உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய எண்ணம் இந்த எக்ஸ்ட்ரீம்ல போய் உட்கார்ந்திருக்கிற அந்த பேதுருவை டீல் பண்ண முடியாது. அந்த பேதுரு தன் பிள்ளையாக தன்னுக்குள்ளே கொண்டு வரும்படி
நிறைவேற்றும்படியாக அவர் நினைத்துக் கொண்டே இருக்கிறார். நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நீ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருந்த, எந்த விதமான தூரத்தில் நீ இருந்தாலும் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் உன்னைத்தான் தேடிக் கொண்டிருக்கிறார், உன்னைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார், உன்னோடு தான் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உன்னை குறித்த நோக்கத்தை, உன்னை குறித்த திட்டத்தை உன் வாழ்க்கையை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் உன்னை தேடி வருகிறார். ஆமென். இந்த மாதிரி அவனுக்கு தனியா தரிசனம் ஆயிட்டாரு. அதை குறித்து விவரம் இல்லை, என்ன பேசினாரு, இவன் என்ன பேசினான் அப்படின்ற விவரம் இல்லை. ஆனா இவன் தரிசனம் ஆயிருக்கிறாரு. நான் என்ன கற்பனை பண்றேன்னா, இவன் ஒண்ணுமே பேசியிருக்க மாட்டேன். இவனுக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன இல்லை, வார்த்தை இல்லை, உள்ளம் உச்சம் உணர்வு நான் தான் ஒண்ணுமே பேச. இப்ப மட்டும் இல்லை, அந்த 11 பேரும் சீஷர்கள் எல்லாம் யூதருக்கு பயந்து கதவை பூட்டிட்டு வீட்டுல உட்காந்துருந்தாங்க, ரூம்குள்ள உட்காந்துருந்தாங்க. அப்ப இயேசுநாதர் கதவு பூட்டப்பட்டிருக்கும் போதே எங்க போனார்? அந்த ரூமுக்குள்ள போனார். அந்த ரூமுக்குள்ள போன போது அந்த சம்பவத்தை கொஞ்சம் வாசித்தோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம் பாருங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். பேதுரு ஏதாவது வார்த்தை பேசினானா? இவன் முந்தி மாதிரி ஆளா இருந்தா கண்டிப்பா ஏதாவது பேசு, கண்டிப்பா இயேசுநாதர் ஏதாவது சொல்லிருப்பான். அதை சொன்னாலும் ரெக்கார்டு பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா அவன் ஒரு முந்திரி கொட்டை அப்படின்னு ரெக்கார்டு இருக்கு. இந்த இடத்துல பேதுரு என்ன செய்யவே இல்லை, பேசவே இல்லை. ஏன்னா அவனால என்ன செய்ய முடியல, இவர் முகத்துல நான் எப்படி முடிக்கிறது, இவரோட நான் எப்படி இருக்கிறது, இன்னும் சொல்லணுமா, இன்னொரு இது மட்டும் இல்லை, இவர் ட்ரீட் பண்றாரு, தனியா சொல்லுகிறாரு, செய்தி சொல்லுவது தனியா சொல்லுங்கிறது, அவரே நேரடியா தரிசனமாகிறாரு, அவர் கதவு பூட்டி இருக்கும் போது ஒரு தரிசனம் வைக்கிறார். இதெல்லாம் நாட்களிலும், இந்த நாட்களில் எல்லாம் அவருடைய உள்ள இன்னும் அவரை நான் எப்படி பார்க்கிறது, அவரை நான் எப்படி பார்க்கிறது, அவரோட நான் எப்படி இருக்கிறது, அவருடைய ஊழியத்தை நான் எப்படி செய்யறது, உலகம் வந்து புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிகள், என்னால என்ன செய்ய முடியாது, இனி பிரசங்கிக்க முடியாது. இந்த இயேசுவை மறுதலிச்சு, இந்த இயேசுவை சத்தியம் பண்ணி, இந்த இயேசுவை சபித்த நான் எப்படி ஊழியம் செய்யறதுன்னு சொல்லிட்டு இவனுடைய அந்த மன அழுத்தம், இவனுடைய அந்த குற்ற உணர்வு, இவனுடைய அந்த வெட்க உணர்வு இவனை எது வரைக்கும் கொண்டு போயிடுச்சு தெரியுமா? ஊழியத்தையே விட்டுட்டு மறுபடியும் ஊழியமே வேணாம். எங்க போயிட்டு தெரியுமா? மீன் பிடிக்க பழைய வேலைக்கு போயிட்டு, பழைய வேலைக்கு வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 21:2. சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேய நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் பொழுது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். ஒரு குணம் மாறல. இவன் ஒரு லீடர், தலைவர். 11 பேர்லயும் இவன் தலைவன் மாதிரி, தலைவனா வச்சாலும் தெரியாது, ஆனா தலைவன் மாதிரி என்ன செய்வான், ஆக்ட் பண்ணுவான், இவன் பேசுவான். இவர்கள் சார்பாக நான் பேசுகிறேன், இந்த 11 பேர் சார்பாக நான் தலைநகர் இருந்து பேசுகிறேன். தலைவர் அவனுடைய தலைமைத்துவம் இன்னும் விடாத பாருங்க. இங்கேயும் தலைமை தாங்கினான். எதுக்கு? ஊழியத்தை விட்டு போறது. ஊழியத்தை விட்டுட்டு மீன் பிடிக்க போறதுக்கு ஐயாதான் தலைமை தாங்குற, ஐயாதான் அவரை பேசுற. இவனுக்கு கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் இருக்குது பாருங்க. இவனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. ஒரு 2-3 பேர்
அவனுக்கு பின்னால் இருக்கிறாங்க. இவன் மீன் பிடிக்க போறேன்னு சொன்ன உடனே இம்மிடியட்டா கூடயே என்ன செஞ்சுட்டாங்க, காரணம் அவனுடைய உணர்வு, அவனுடைய உணர்ச்சி, அவனுக்குள்ள அவன் செஞ்சது அவன் இந்த அளவுக்கு தள்ளிடுச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கையே நமக்கு வேண்டாம், கிறிஸ்தவ ஜீவியமே நமக்கு வேண்டாம். இனி கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மால வாழ முடியாது, இனி ஆண்டவரோடு நம்மால வாழ முடியாது. கிறிஸ்தவ ஜீவியம் செய்யறது கஷ்டம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு வேண்டாம், இந்த விசுவாச வாழ்க்கை வேண்டாம், இந்த வார்த்தை நமக்கு வேண்டாம், நாம ஒதுங்கிறோம் சொல்லி யார் ஒதுங்குகிறார்களோ அவர்களை தேடி வருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கள் மேல அன்பு, அவர்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். யோசிச்சு பாருங்க, மீனை நான் பிடிக்க போறேன், நான் உனக்கு இவ்வளவு செஞ்சு உன்னை முன்னால நிறுத்தி நீ உலகம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவின்னு சொல்லி, அது மட்டும் இல்ல இவர்கள் மேல ஊதி ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி இவ்வளவு நடந்த பிறகு ஐயா எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கு மேல அவரு விட முடியல. அவருடைய அன்பின் உள்ளம் அவனையே தேடி போகும். இந்த காலகட்டத்தில் உன்னை தேடி வருகிறது கர்த்தர் அவனுக்கு சொல்றார். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ உள்ளத்துல வெறுத்திருக்க, கிறிஸ்துவை நீ உள்ளத்துல வெறுத்திருக்கலாம். எனக்கு ஒண்ணு செய்யலையே, எனக்கு ஒண்ணு நடக்கலையே, எனக்கு அவன் ஒண்ணு செய்யலைன்ற ஒரு வெறுப்பும் உன்னை, காயமும் உன்னை அவனை விட்டு தூரமா தள்ளி இருக்கலாம். இந்த காலகட்டத்துல இந்த சத்தியத்தை கேட்கிற உன்னைத்தான் கர்த்தர் தேடி வருகிறான். உண்மைதான் கர்த்தர் தேடி வருகிறார். ஏனென்றால் கர்த்தர் நீ எவ்வளவு அவரை வெறுத்தாலும் அவர் உன்னை நேசிக்கிறார். உனக்கு அவர் மேல எவ்வளவு கசப்பு இருந்தாலும் அவர் உன்னை நேசிக்கிறார். தேடி வருகிறார். தேடி வந்து நீங்க 21 அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்க. அவர் வந்து 5வது வசனம் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, யாரை பார்த்து பிள்ளை? இயேசுவை மறந்துட்டு ஊழியத்தை விட்டுட்டு கர்த்தருடைய கட்டளையை மறந்துட்டு ஓரமா போய் நான் வேலை வந்து இல்லத்தையும் விட்டுறேன், எனக்கு வேண்டாம்னு சொல்லி இருக்கா பாருங்க. நானா இருந்திருந்தா நம்மளுக்கு சொல்ல நானா இருந்திருந்தா நேர தலையில போய் நின்றுட்டு அவங்க பார்த்து என்ன கூப்பிட்டு, விரோதிகளே விரோதிகளே கூப்பிடுவோம். இயேசுவினுடைய அன்பு, அதனால அன்பை பற்றி நான் பேசிட்டு இந்த அன்பை ருசிச்சதுனால நல்ல கீழே செல்வங்க அடையும் போது சந்தோஷமா கையை காலை நீட்டி கொடுத்தார். ஏன்னா அன்பை தனது வாழ்க்கையில ருசித்தவர், கிறிஸ்துவனுடைய அன்பை ருசித்தவர், கிறிஸ்துவனுடைய தயவை ருசித்தவர், கிறிஸ்துவனுடைய கிருபை ருசித்தவன். இந்த கால நேரத்தில் இந்த தேவ அன்பு உன்னுடைய உள்ளத்தை நிரப்புவதாக, இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு உன்னுடைய உள்ளத்தை நிரப்புவதாக, இந்த கிறிஸ்துவனுடைய கிருபை உன்னுடைய உள்ளத்தில். பிள்ளைகளே பிள்ளைகளே, பேதுருவை பார்த்து மெயினா யாரத்தான் பார்த்து சொல்றாரு? பேதுருவை பார்த்தா சொல்றாரு, பிள்ளைகளே, துரோகிகளே இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த அதிகாரம் முழுக்க வாசித்து பாருங்க. ஒரு இடத்துல ஒரு தடவை கூட என்ன பேரு மனசாட்சி உனக்கு கொஞ்சமா மனசுல ஈரம் இருக்கா? எப்படிலாம் உனக்கு மனசு வந்துச்சு? என்னை மறுதளிக்கிறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? எப்படி உனக்கு என்ன என்ன என்ன
not even one word. Not even one word. அவர்தான் கர்த்தர், அதுதான் கர்த்தரின் அன்பு. நீ செஞ்சத ஒரு நாள் ஒருபோதும் திரும்ப அவர் சொல்லியே காண்கிறார். குத்துறது, குத்தி காமிக்கிறது இந்த பிசினஸே யார்கிட்ட கிடையாது. சத்தமா இருக்கும். ஆனா ஏன் நம்ம கிட்ட இருக்கு தெரியுமா? நம்மகிட்ட ஏன் இருக்கு தெரியுமா? இந்த தேவ அன்பை இன்னும் நம்ம ருசிக்க வேண்டிய அளவுக்கு வாழ்க்கையில் என்ன செய்யல. இந்த தேவனுடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில ருசிச்சுட்டோம்னா நம்மளும் அந்த அன்பினால் நிரப்பப்பட்டோம்னா அந்த அவருடைய சுபாவம் நம்மளுடைய ஒரு வார்த்தை கூட சொல்லலாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லலாம். ஒரு வார்த்தை கூட ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி பண்ண. அவர் என்ன கேட்டது தெரியுமா? சீமோனே, இவர்களில் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாரே கேட்ட கேள்விகள். இவர்களிலும் அன்பாயிருக்கிறார். இவர்கள் எல்லாம் நீ அன்பாயிருக்கிறார். இவர்கள் எல்லாம் நீ என்னிடத்தில் அவன் அறிக்க வேண்டாம் வாயன்றாரு. ஏன்னா இதுக்கு மேல அவனால ஒன்றும் செய்ய முடியல. இவ்வளவு என் மனசுல கஷ்டப்பட்டு போனாலும் கர்த்தர் இதை தேடி வந்துட்டாரு. கர்த்தருடைய அன்பை ருசிச்சுட்டேன்னு சொல்லி நான் சொல்றேன், ஆண்டவரே நான் உங்க மேல என்ன எப்படி இருக்கிறேன், இது என்ன நினைச்சிட்டு இருந்தான்னா, இனிமேல் நான் ஊழியத்துக்கு போனாலும் என்னை அவர் ஊழியத்துல பயன்படுத்துவாரான்னு தெரியாது. நான் மறுதளிச்சுட்டேன். இனி நான் ஊழியத்துக்கு போனாலும் கர்த்தர் என்னை ஊழியத்துல அங்கீகரிப்பார்கள் எனக்கு தெரியாது. கர்த்தர் என்னை ஊழியத்துல என்னை பயன்படுத்துவாரான்னு தெரியாது என்கிற நிலைமையில நான் பேரு இருந்தான். கர்த்தர் என்ன சொல்றது தெரியுமா? என்னை அன்பா இருக்கிறேன்னு சொன்னோடனே அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? நாடுகளை மேய்ப்பாயா. அவனுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற எண்ணங்களை டீல் பண்றாரு. அவனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த சிந்தைய டீல் பண்றாரு. நீ ஊழியத்துக்கு போனா நான் அங்கீகரிப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கிற, உன்னை ஊழியத்துல நான் பயன்படுத்துவேன்னு தான் நினைச்சிட்டு இருக்கிற. நான் உன்னை நேசித்து இந்த உன் கையில கொடுத்த கட்டளையை உன் மூலமா நான் நிறைவேற்றுவேன்னு தான் நீ நினைச்சிட்டு இருக்கிற. கண்டிப்பா நிறைவேற்றுவேன் பேதுருவே. நான் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உன்னை நம்பி அவர் அழைக்கவில்லை, உன்னை நம்பி அவர் தெரிந்து கொள்ளவில்லை, உன்னுடைய பரிசுத்தத்தை நம்பி தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய அன்பை நினைச்சு உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ அவரை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் இன்னும் இப்பொழுதும் அவருடைய அன்பை நீ உணர்ந்து கொள்வாயானால், அவருடைய அன்பை நீ புரிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் கர்த்தர் உன்னை இந்த உலகத்திலே பயன்படுத்துவார். உன்னை கொண்டு அவர் என்ன செய்யணும்னு இந்த உலகத்தில் உன்னை தெரிந்து கொண்டாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்ற. கர்த்தருடைய அன்புதான் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும் அடி அடி அடிச்சு திட்டி இனி இயேசுவின் நாமத்தை பற்றி பேசுறேன்னா உங்களை கொன்றுவோன்னு சொல்லி பயமுறுத்தி வெளியே அனுப்புறாங்க. வெளியே வந்தோடனே இயேசுவே ஆண்டவர். இதே பேரு காரணம் என்னவென்றால் தேவ அன்பு அவருடைய உள்ளத்தை என்ன செய்திருக்கிறது. தேவன் இயேசு நேற்று மீண்டும் மாறாதவர். சீமோனையே நேசித்தார். சீமோனையே நேசித்தாரு, சீமோனையே தேடி வந்தாரு, மறுதளிச்சவனையே தேடி வந்தாரு, சபிச்சவனே. யாராவது சபிச்சிருக்கிறது இருக்கிறீங்களா? ஒருத்தர் இருக்க மாட்டேன். இயேசுநாதர் சபிச்சாலும் ஒருத்தர் இருக்க மாட்டேன். ஆனா அவன் சபிச்சவன், அவனையும் கர்த்தர் நேசிப்பார்,
அவனை கர்த்தர் பயன்படுத்தினார். அவனை கர்த்தர் வைத்திருந்த நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்துல உன்னை எதற்காக நான் தெரிந்து கொண்டேனோ, எதற்காக நான் மீட்டுக் கொண்டேனோ, அந்த நோக்கத்தை நீ எவ்வளவு சோர்ந்து போயிருந்தாலும், எவ்வளவு கீழே இருந்தாலும், எவ்வளவு நீ என்னை விட்டு விலகி இருந்தாலும், மறுபடி என்னுடைய அன்பு உன்னை தேடி வருகிறது. அந்த அன்பை மட்டும் நீ புரிந்து கொள்வாயானால், அந்த அன்புக்கு மட்டும் உள்ளத்தை கொடுப்பாயானால், உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற நோக்கத்தை இந்த உலகத்துல எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை மனுஷ சத்துருக்கள் வந்தாலும், எத்தனை பிசாசின் சத்துருக்கள் வந்தாலும், நான் உன்னைய இந்த உலகத்துல கண்டிப்பா பயன்படுத்துவேன். அந்த பயன்படுத்துறத இந்த உலகத்தின் ஜனங்கள் காண்பார்கள். கூட இருந்தாம கூட இருந்தாம அவனுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்? முந்திப்பட்ட மாதிரி தெரியாத மாதிரி தெரிஞ்சீங்க, சர்ச்சுக்கியா மறந்துச்சியா போய் பாரு. இனி என் கூட்டத்திலே நீ என்ன செய்ய மாட்ட, வரமாட்ட. இனி எங்க கூட்டத்திலேயே சேர்க்கிறது நீ போச்சு, நீ அவ்வளவுதான். எங்க கூட்டத்துல சேர்ந்தாலும் உன்னைய கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, சுற்றி இருக்கிற சொல்றாங்களா, சுற்றி இருக்கிறவங்க நினைக்கிறாங்களா, நீ அவ்வளவுதான் போச்சு, நீ அப்படி படிக்கல போச்சு, நீ அந்த மாதிரி செஞ்சுட்டேன், நீ போச்சு, இனி உனக்கு வாழ்க்கை கிடையாது, இனி உனக்கு ஜீவியம் கிடையாது, இனி நீ எதிர்க்க முடியாது, இனி உனக்கு ஒண்ணுமே கிடையாது சொல்றாங்களா? அந்த சீஷர்கள் பார்க்க, அந்த சீஷர்கள் கண்களுக்கு முன்பாக பேதுருவையும் கர்த்தர் அபிஷேகித்தார். பேதுருவை தான் கர்த்தர் பிரசங்கம் பண்ண வைத்தார். பேதுருவின் பிரசங்கத்தில் 3000 பேரை கர்த்தர். இது பேதுருவுக்கு மட்டும் சொன்ன எவிடன்ஸ் கிடையாது, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த எவிடன்ஸை கொடுக்கிறார். இது எவ்வளவு விட்டு போனாலும் நான் பயன்படுத்துகிறதுக்கு இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிற அந்த சீஷர்களுக்கு உங்களை சீப்பா நினைக்கிறவங்க கண்ணுக்கு முன்னாலேயே கர்த்தர் உங்களை உயர்த்தி, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை மகிமைப்படுத்தி, உங்களை ஆசீர்வதித்து, உங்க தலையை மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டுகிறதை யார் உங்களை சீப்பா பார்த்தாங்களோ, யார் உங்களை அற்பமா பார்த்தாங்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை உயர்த்த இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தருடைய அன்பு, அன்பின் சத்தம் உங்களை நோக்கி வருகிறது. இது அன்பின் சத்தம் என்பதை தெரிந்து கொள். தேவ அன்பின் சத்தத்தை அப்படியே வாங்கிக்கோ, அப்படியே ரிசீவ் பண்ணு, அப்படியே எடுத்துக்கொள். இது எனக்கு தான் கர்த்தர் பேசுறார், என்னோட தான் கர்த்தர் பேசுறாரு, நீ அப்படியே எடுத்துக்கொள்வாயாடா. இன்னும் சில நாட்கள்ல இதே கண்களுக்கு முன்பாக உன் தலையை உயர பண்ணுவார், உன் தலையை மேம்படுத்துவார். அதுக்குதான் கர்த்தர் இந்த நாள்ல உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தேவ அன்பு உள்ளத்தை நிரப்பட்டும். இந்த அன்புக்கு இருதயத்தை ஒப்புக் கொடுங்கள், இந்த அன்புக்கு இருதயத்தை விட்டுக் கொடுங்கள். இந்த அன்பு உங்க உள்ளத்தை நிரப்ப 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 நீங்க இந்த உலகத்தில் வாழும்போதே அன்பிலே வேரூன்ற ஆரம்பிப்பீர்கள். அதான் பாயிண்ட். அன்பிலே என்ன செய்வோம்? அன்பு வேரூன்றும் போது அந்த அன்பு நாளுக்கு நாள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வளர, மரமாக வளர ஆரம்பிக்கிறது. அந்த அன்பு மரமா வளர்ந்து அந்த ஆவிக்குள்ள இருக்கிற அன்பின் மரம் கனி கொடுக்க ஆரம்பிக்கும். அதத்தான் பவுல் எழுதுகிறார், ஆவியின் ஆவியின் கனியோ அன்பு. எடுத்தோடனே ஆவியின் கனியோ விசுவாசம், ஆவியின் கனியோ சாந்தம், ஆவியின் கனியோ அது இதுன்னு போடல. If God puts something first, then we must consider it as a priority. அந்த வார்த்தைக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கணும். ஆவியின் கனியோ அன்பு. எல்லாரும் சொல்லுங்க அன்பு. அன்பில்லாத உலகத்தில் வாழ்கிற நீங்கள் நானும் இந்த உலகத்துக்கு அன்பை காண்பிக்க முடியாது, ஜனங்களுக்கு அன்பை காண்பிக்க முடியாது, அன்பை வெளிப்படுத்த முடியாது.
முதல்ல தேவ அன்பை நீங்க உணர 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 ஒவ்வொரு நாளும் திரும்ப 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 கர்த்தர் என் மேல் அன்பா இருக்கிறார். கர்த்தர் என் மேல் பேதுரு அவனுடைய வாழ்க்கையில இயேசுவோடு இந்த என்கவுண்டர் நடந்த பிறகு, இயேசுவிடத்தில் அதை சொன்ன பிறகு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா என் மேல அன்பா இருக்கிறார், ஏசப்பா என் மேல அன்பா இருக்கிறார், ஏசப்பா என் மேலேயும் அன்பா இருக்கிறார், ஏசப்பா என் மேலே அன்பா இருக்கிறார். இதுதான் அவனுடைய உள்ளமா இருந்திருக்கும், இதுதான் அவனுடைய நினைவா இருந்திருக்கும், இதுதான் அவனுடைய மூச்சா இருந்திருக்கும். என்னை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார், பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். இன்னும் என்னை நேசிக்கிறார், இன்னும் என்னை நேசிக்கிறார். எந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்றான், 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஆண்டவர் என்ன அன்பா இருக்கிறார், அதனாலதான் 3000 பேர் ரட்சிக்க. ஒவ்வொரு நாளும் தேவ அன்புல வாழ 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 அன்பிலே வேரூன்றி அவனும் அந்த கனி கொடுக்க ஆரம்பிச்சான். யாரை பார்த்தாலும் ஒரு முடவனை பார்க்கிறான், நடக்க முடியாதவனை பார்த்தோன்னே அன்பின் பார்வை பார்க்கிறான் பாருங்க. பார்த்துட்டு சொல்றான், என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்துல எழுந்து. எப்படி அவனை பார்த்து சொல்ல போச்சு? எப்படி சொல்ல முடிஞ்சது அவனால? இவன் மட்டும் ஜோமனை போக வேண்டியதானே? உள்ள இருக்கிற அன்பு அவனை விடல, உள்ள இருக்கிற அந்த தெய்வ அன்பு அவனை விடல. அவனை பார்த்த உடனே அன்பு செலுத்தணும்னு வந்தது. அந்த அன்பு அவனை பொங்கி வருது. ஏனென்றால் ஆவியின் கனியோ அன்பு. அவரிடத்துல ரிசீவ் பண்ணதை இப்போ நம்ம அந்த கனியால நம்ம என்ன செய்யணும், என்ன செய்கிறோம், வெளிப்படுத்தணும். அந்த அன்பு உள்ளத்துல இருக்க இருக்க அந்த அன்பில் இருந்து சந்தோஷம், அந்த அன்பில் இருந்து சமாதானம், அந்த அன்பில் இருந்து நீடிய வாசிங்க, ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. தயவு கடந்த வாரம் பார்த்தோம், தயவு. அடுத்து அன்பிலிருந்து நற்குணம். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நற்குணம் தான் என்னங்க? நல்ல குணம். நல்ல குணம் யாருக்குள்ள இருந்து வெளிப்படும்? கிறிஸ்துவின் அன்பை, தேவனுடைய அன்பை தன்னுடைய வாழ்க்கையில ருசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலிருந்து கண்டிப்பா நல்ல குணங்கள், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் குணசாலியான புருஷனை. அப்படி இல்லை. பைபிள் என்னதான் இருக்குது? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணம். அப்போ ஸ்திரீகளுக்கு ரொம்ப தேவை என்னது? குணம். அழகான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் இல்லை, படிச்ச ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் இல்லை, பணக்கார ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அப்படிங்க என்ன இருக்குது? குணசாலியான ஸ்திரீ. ஏன்னா குடும்பத்தை கற்று பணம், அழகு, படிப்பு இது எதுவுமே வேலைக்காக. இதெல்லாம் இருந்தா நல்லது, கத்தருக்கு எதையுமே வச்சு குடும்பத்தை என்ன செய்ய முடியாது, குடும்பத்தை கட்டுறதுக்கு குணம். அந்த குணம் எங்கிருந்து வரும்னா ஞானம். ஞானம் இதெல்லாம் ரொம்ப டீப்பா நம்ம போக வேண்டாம், நம்ம சப்ஜெக்டே இருப்போம். தேவ அன்பை குறித்த வெளிப்பாடு உள்ளவர்கள் கண்டிப்பா யாரா இருப்பார்கள்? ஸ்திரீகள் மட்டும் இல்லை, புருஷனுக்கு சேர்த்தா பேசுறேன். பைபிள் இல்லை, இந்திய சர்ச்சைக்கு பார்க்குறது அப்படின்னா அது எனக்கு எந்த பணமும் தேவையில்லை. அடுத்த வாரம் நான் தொடர்ந்து பேச போறேன். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் குணம். குணம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டியது அவசியம். நல்ல குணத்தை நமக்குள்ளே கட்டி எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். குணம்
உள்ளதான் இருக்கு. குணம் வெளியே எங்க இருக்கிறது? உள்ளே கட்டி எழுப்பப்படுறது. கட்டி எழுப்பம். It takes time. It takes time. இன்னும் சொல்ல போனா அடுத்த வாரம் நான் டீச்சரா பேசுறேன். நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். When we have trials and oppositions, when we have problems, that's where God wants to build our character. Yes, amen. வசனத்தை வாஸ்தவமா நான் சொன்னது காலம் என்ன சொன்னேன்னா, நம்முடைய பிரச்சனை நேரங்களில், போராட்டத்தின் நேரத்திலே, உபத்திரவங்களின் நேரத்திலே, அழுத்தங்களின் நேரத்திலே நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய மனம் சரியா இருந்துச்சுன்னா, தேவ அன்பை குறித்த வெளிப்பாடோட இருந்தீங்கன்னா, அந்த நேரத்தில் தான் இந்த ஆப்போசிஷன், இந்த அழுத்தம், இந்த நெருக்கம், இந்த போராட்டத்தின் நேரத்தில் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்களுக்குள்ளே குணத்தை கட்டி எடுத்து ஏற்கனவே நம்ம வாசித்த வசனம், அதை மறுபடியும் வாசிங்க. அது ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சு ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஏற்கனவே நம்ம வாசித்தோம். பொறுமை படிக்கும் பொழுது அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க வருகிறேன். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் என்னங்க பரீட்சைனா என்னங்க அர்த்தம்? பரீட்சையை உண்டாக்குதா? அது என்ன பரீட்சையை உண்டாக்கும்? எனக்கு ரொம்ப நாளா விளங்கும். தமிழ் என்ன மாதிரி போட்டாங்க, அது பரீட்சை. ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா என்னது உபத்திரவம். அதுதான் உபத்திரவம். எதை உண்டாக்குறோம்? Tribulation produces patience. பொறுமை உண்டாக்கு. ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறது? Patience produces character. அந்த பொறுமை பரீட்சையை உண்டாக்குது. பொறுமை எதை உண்டாக்குது? கேரக்டர், நல்ல குணத்தை உண்டாக்குகிறது. நல்ல குணத்தை நமக்குள்ளே உருவாக்குகிறது. அதுதான் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று கனெக்டட். ஆவின், அதனால அங்கேயும் சொல்ல ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. அதை பற்றி பேசும்போதுதான் இந்த இடத்துக்கு வந்தேன் இல்லையா? பொறுமையா இருக்கிறதுனா அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்கிறது இல்ல. பொறுமையா இருக்கிறதுனா உள்ள பொறுமைக்கு அமைதியா இருக்கிறது இல்ல. பொறுமையா இருக்கிறதுனா இந்த உபத்திரவத்தின் நேரத்திலும், இந்த சோதனை நேரத்திலும், இந்த பிரச்சனை நேரத்திலும் God loves me, கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறார் என்ற எண்ணத்துல ஒரு மனிதன் வாழ்வானால் அதுதான் ரியல் பேஷன்ஸ். அதுதான் உண்மையான பொறுமை. அந்த பொறுமை தான் நமக்குள்ளே நல்ல குணத்தை உருவாக்கு. பிரச்சனை வந்துருச்சேன்னு பயப்படாதீங்க. போராட்டம் வந்துருச்சேன்னு பயப்படாதீங்க. சில உபத்திரவம் வந்துருச்சேன்னு பயப்படாதீங்க. அந்த உபத்திரவம் உங்களை விட்டு போகுது. ஆனா அந்த உபத்திரவத்தின் நாட்களையும் கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறார், கர்த்தர் என்னை நேசிக்கிறார், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய அன்பு என் மேல இருக்கிறது என்கிற எண்ணத்தினால் உங்க மனதை நிரப்புவீங்கன்னா இந்த எண்ணம் உங்களுக்கு பொறுமையை கொடுக்கும். அந்த பொறுமை உங்களே அறியாம உங்களுக்குள்ளே சில நல்ல கேரக்டரை உருவாக்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? மனசாலி. மனைவி புருஷன் நல்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கிறது வேற, குணசாலியா இருக்கிறது சக்சஸ்ஃபுல்லா இருப்பது நல்லது, ஆனால் அது போதாது. வெற்றியா இருப்பது போதாது. எது நமக்கு அவசியம்? குணம், நல்ல குணம், நற்குணம். அதை தேவ அன்புதான் நமக்குள்ள பிரவேசம். அன்பை குறித்த வெளிப்பாடு. தேவ அன்பை நினைச்சுட்டே இருக்கேன்.
பிரச்சனை நேரத்தில், போராட்ட நேரத்தில், உபத்திரவ நேரத்தில், சோதனை நேரத்தில், நெருக்கடி நேரத்தில், இடுக்கட்டை நேரத்திலும் கர்த்தரை அன்பாயிருக்கிறோம், கர்த்தரை அன்பாயிருக்கிறோம், கர்த்தரை அன்பாயிருக்கிறோம், கர்த்தரை அன்பாயிருக்கிறோம். இந்த எண்ணம் உங்களுக்கு அந்த நேரத்தில், உபத்திரவத்து நேரத்தில் வெட்டிச்சிடும். வெட்டிச்சிடுறோம்ல, நீ பொறிஞ்சு தள்ளுறோம். பொறுமை இல்லாதனால பொறியிடும் அல்லது பொறுமை. பொறுமை இல்லாதனால ஒண்ணு பொறிச்சிடும். சுத்தி இருக்கிறவங்களும் பொறிச்சு தள்ளிடும். வீட்டுக்காரங்க இருக்கிற கோபத்தை எங்க காமிக்கிறது? புரியுது? அதே மாதிரி பொறுமும் சிலர் எதையுமே காமிக்கணும். வெளியே ஒண்ணு தெரியாது, அப்படியே அழகா ஸ்மைல் பண்ணுவோம், சிரிப்பான், நல்லா பேசுவோம். வெளியே காமிக்க புரியாதீங்க. அன்பா இருக்கிறோம். God loves you, sister. God loves you. Be patient. Be patient. உங்களுடைய சில நல்ல குணத்தை கர்த்தர் உருவாக்குவார். அதனாலதான் அவர் சொல்றாரு, உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்னா உபத்திரவம் கூட நாங்க அதை பாசிட்டிவா பார்ப்போம். உபத்திரவம் எங்களை அழிக்க வரல, உபத்திரவம் எங்களுக்குள்ள ஒரு நல்ல குணத்தை உருவாக்கும்படி வந்திருக்கிறது. அதனால உபத்திரவங்களை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பு